கண்டிப்பாக ஒரு கம்பேக்காக தான் இருக்குன்னு நினச்சேன். ஐ மீன் இந்த ஒரு ஜோனலில் அந்த கேங்ஸ்டர் மூவியில் ஒரு கம்பேக் இருக்குன்னு நினச்சேன். பட் நாட் அப் டு லெவல். மீம்ஸ் இருக்குல்ல, எடிட் பண்ணுறாங்களே அந்த மாதிரி அதில் வந்து இதில் பாதி எடுத்து வச்சுருக்காங்க. ஆமாம், மீம்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. 10 தலை படத்துக்கு அப்புறம் இப்போ தான் வரோம். சூர்யா அஜித் படம் யார் படம் பார்க்கல. ஒரு படத்தை 10 தலை படத்துக்கு அப்புறம் இப்போ வந்துருக்குறேன். ஒர்த் இந்த படம் 1000 crores சர்டன். சூப்பர். மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷனில் கமல்ஹாசன் மற்றும் எஸ்டிஆருடைய மாஸ் காம்போவில் இன்னைக்கு தக் லைஃப் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு ரசிகர்கள் எல்லோருமே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தோட வெளியே வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் படம் எப்படி இருந்துச்சு, இந்த மாஸ் காம்போ எந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. படம் செம்ம மேடம், படம் அருமையாக இருக்கு மேடம். நான் கமல் ரசிகருங்க. என் உடம்பு ஒரு ரத்தம் தெரியும் அவர் தான், சரியா? என் பேர் ஜான் தான். ஆனால் கலைஞர் படத்தில் இந்திரஜித் பேர் சொன்னால என் பேர் இந்திரஜித்து, ஜான் இந்திரஜித்து. தக் லைஃப் பார்த்தீங்களா? படம் எப்படி இருக்கு? டைலாக் சொல்லிக்கிட்டா, இனிமே நான் தான் ரங்கராய சக்தி வேல் அப்படின்ட்டு மாஸ் பண்ணிட்டா போல. ஆமாங்க, எஸ்டிஆருக்கு தான் படம். மணிரத்னம் சார்கிட்ட கொஞ்சோண்டு லாஸ்ட் வரைக்கும் எஸ்டிஆர் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் எல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா போன படத்துலேயும் சரி, செக்க சிவந்தவனதும் சரி, இந்த படத்துலேயும் சரி, லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் எஸ்டிஆர் மாதிரி பண்ணிடுறாங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இப்போ ஃபேன்ஸ் ரொம்ப சேட் ஆகிட்டாங்க லாஸ்ட்டு பார்த்தோன்னே. நல்லா ஃப்ளோவாக போயிருந்தது படம், ஸ்லோவாக தான் போவோம், மெதுவாக நிதானமாக பாருங்கள், படம் நல்லாயிருக்கும், வேறு லெவலில். அவ்வளோ பெரிய லெஜெண்டரி கமல்ஹாசனோடைய எஸ்டிஆர் சார் வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது ஒரு ரசிகனாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி சொல்கிறது, 2 உலக நாயகன் சேர்ந்துக்கு நடித்த மாதிரி, இந்த கண்ணு 2 சேர்ந்த மாதிரி இருந்தது படம். வேறு லெவல். அவரும் சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்காரு, இவரும் சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்காரு. 2 பேரும் வேறு லெவல் நடிச்சிருக்காங்க. படத்தில் ரொம்ப சூப்பராக எடுத்துன்னு போயிருக்காங்க. நான் கோரிக்கை, அடுத்த நெக்ஸ்ட்டு படம் அவர் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு, லவ் படம்ன்ட்டு. எஸ்டிஆரை இது பண்ணாமல் டெத் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் அவர் கொஞ்சம் எடுத்துன்னு போனால் நல்லாயிருக்கும் படத்தில். வேறு ஒன்றும் சிம்புவோட சீன் தான் நல்லா இருக்கு படம். ஆமாம். ஓகே, அவங்களுடைய 2 பேருடைய காம்போ எப்படி இருக்குது? ஒர்க் அவுட் ஆயிருக்கா? நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் வந்து கமல் ஆக்டிங் நல்லா இருக்குது, சிம்பு ஆக்டிங் வெரி மாஸாக இருக்குது. ஆனால் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். நாயகன் அளவுக்கு இருக்கா இல்லை நாயகனை பீட் பண்ணுறது? நாயகன்லாம் கம்பேரே பண்ண முடியாது. ஒரு நார்மலான ஃபிலிம், ஒன் டைம் வாட்ச், அவ்வளோதான். ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது. நல்லா இருக்கு மேடம், சூப்பராக நல்லா பண்ணிடுறேன். செம்மையாக நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே இருக்குது, அது மணிரத்னம் டச் அப்படியே இருக்கு. ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு மேடம், பக்காவாக இருக்கு. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருக்குது. தேவர் மகன் 2 மாதிரி இருக்குது, 2 பேரும் போட்டி நடிச்சிருக்காங்க. நீங்கள் யாருடைய ஆக்டிங் பார்க்க ஸ்பெசிஃபிக்காக வந்து? நான் கமல் சார் தான், உலகநாயகனோட தீவிர பக்தன் நான். ஸோ கமல் சாருக்காக தான் வந்தேன். பட் 2 பேரும் ஷோ ஸ்டீல் பண்ணியிருக்காங்க, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நல்லா இருக்குது படம். கமலா எஸ்டிஆரா? டவுட்டே வேணாம், கமல் தான். ஆல்வேஸ் கமல். ஓகே, கமல். எப்படி தேவர் மகனில் சிவாஜியும் கமலும் நடிச்சிருப்பாங்க, அதுக்குன்னு சிவாஜியோட கமல் சார் பெரியவராகிட மாட்டார். அதே மாதிரி தான் எப்போவுமே அந்த இது இருக்கும். நல்லா இருக்கு படம், பார்க்கலாம் ஃபேமிலி. தேங்க்யூ. சரியான ஃபேனு படம் நல்லா இருக்குது. இனிமேல் நாங்கள் தான். பட் ஆனால் நான் ஒன்று தலைவன் கொஞ்சம் சாவச்சிட்டாங்க படத்தில், அதான் கொஞ்சம் கஷ்டமாக. எப்போ பார்த்தா சாவச்சிரு, தயவுசெய்து அடுத்த படத்துலாச்சும் ஒழுங்காக கொடுக்க சொல்லுங்கள். மியூசிக் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? செம்மையாக இருக்குது, படம் நல்லா இருக்குது. தலைவன் தான் படம் பயங்கரமாக இருக்குது. கமல் சார் அதோட சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்லா இருக்குது. சூப்பர். சூப்பராக இருக்குது மேடம். நெக்ஸ்ட்டு 2வது நாயகன் தலைவர் வந்தாலே போதுமே, தலைவரை பார்த்தாலே போதுமே. நான் மக்கள் நீதி மையத்தில் தான் இருக்கேன். ரஹ்மானுடைய மியூசிக் எந்த அளவுக்கு படத்தில் ஒர்க் அவுட்? பிரமாதமாக இருக்கும் மேடம். ஏன் மேடம்? மணிரத்னம் ஆஸ் யூஷுவல், மணிரத்னம்னா இதுதாங்க, நாயகன் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ரொம்ப சூப்பர் பக்கா. யாருடைய நடிப்பு இங்கே பிரமாதமாக இருந்துச்சு? கமலா எஸ்டிஆரா? கமல் சூப்பர். எஸ்டிஆர் மாசு, எஸ்டிஆர் தான் படம் ஃபுல்லாக தாங்குறாரு. எஸ்டிஆர் தான் ஹீரோ. இதை எஸ்டிஆர் இல்லைன்னா படமே இல்லை. எஸ்டிஆர் இறந்துட்டு தான் கமெண்ட் சொல்லிட்டு போகிறாங்களே, அதுதான் கடுப்பாது. வேற கிளைமேக்ஸ் வச்சா செமையாக இருக்கும். வேற கிளைமேக்ஸ் என்ன வச்சிருக்கலாம்? இவ்வளோ அளவுக்கு கமலை உயிராக நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நாயகன் பார்த்துருக்கீங்க? கண்டிப்பாக. நாயகன் சூப்பராக இருக்கா, இது சூப்பராக இருக்கா? எனக்கு 2மே நல்லா இருக்கு. அது வந்து அவருடைய பொதுநலம். இது வந்து ஒரு கேங்ஸ்டரோட லைஃப் எப்படி இருக்கு, வாழ்க்கை, அது வந்து பொதுநலம்னா மக்களுக்கு எல்லா பேத்துக்கும் நல்லா இருக்காங்க. இது ஒரு வந்து ஒரு கேங்ஸ்டரோட லைஃப் இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி
மனிதன் சார் சூப்பராக அருமையாக எடுத்துக்காரு. ஏஆர் ரஹ்மானுடைய பாடல் எப்படி இருக்கு? அருமையாக சொல்லவே தேவையில்லை. ஏற்கனவே இந்தியன்லேயே போட்டிருக்காரு, எல்லாமே மாசு. ரவுமான் சாரும் மியூசிக்கை நல்லா கலக்கியிருக்காரு. கமல் சாருக்காக எதிர்பார்த்து வந்தீங்க, படம் சூப்பர் தான். படம் சூப்பரு. 10வதுக்கு எஸ்டிஆர் சாரும் நல்லா ஒரு கம்பை கொடுத்துருக்காரு, பரவாயில்ல. ஏன்னா எங்கள் சார் வந்து என்றைக்குமே யாருமே தூக்கி கொடுத்து தான் பழக்கம், யாருமே மட்டம் தூக்கி போய் பேச மாட்டோம். ஏன்னா நான் சொல்ல மாதிரி 4 பேர் நல்லா இருந்தால் எதுவுமே தப்பு இல்லை, நல்லா செஞ்சிடலாம் அப்படின்னு பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கமல் சாருடைய உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைலாக் என்ன? டைலாக் எனக்கு வேற படத்தில் கமல் சாருடைய உங்களுக்கு பிடிச்ச டைலாக்? டைலாக் நான் அடிச்சா நான் செத்துருடா நீ. ஓகே, தேங்க்யூ. ஹாய். நாட் குட். இல்லை எதிர்பார்த்தது இல்லை. ஓகே. மணிரத்னம் சார் வந்து என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆனால் கண்டிப்பாக அவரோட எக்ஸ்பெக்டேஷன், அவர் ஒர்க் எக்ஸ்பெக்டேஷன் அது கண்டிப்பாக ஃபீல் பண்ணல. கண்டிப்பாக ஒரு கம்பேக்காக தான் இருக்குன்னு நினச்சேன். ஐ மீன் இந்த ஒரு ஜோனலில் அந்த கேங்ஸ்டர் மூவியில் ஒரு கம்பேக் இருக்குன்னு நினச்சேன். பட் நாட் அப் டு லெவல். மியூசிக் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அப்சல்யூட்லி நோ டவுட் இன் தட். ரெண்டு பேருடைய காம்போ புதுசில் படம் பிடிக்கல அப்படின்னாலும் காம்போ எந்த அளவுக்கு இருக்கு? எந்த காம்போ சொல்லி கேட்குறீங்க? கமல் சார் இல்லை, ஆக்சுவலாக கன்வின்ஸே ஆகலை எனக்கு. அவங்க 2 பேருமே ஒரு கேங்ஸ்டர்னு எனக்கு கன்வின்ஸே ஆகலை. ஃபஸ்ட்லேருந்தே கன்வின்ஸ் ஆகலை. கமல் சாரும் சரி, சிம்பு சாரும் சரி, 2மே கன்வின்ஸ் ஆகலை. எல்லாமே என்னமோ மிஸ்ஸிங் தான், என்னமோ இல்லை, கம்ப்ளீட்டாக மிஸ்ஸிங் தான். படத்துடைய கதை எப்படி? ஆஸ் யூஷுவல் தமிழ் சினிமாவுடைய கதையா இல்லை புதுசாக கொண்டு போயிருக்காங்களா? இல்லை, அது எனக்கு அது என்ன சொல்கிறேன்னே தெரில. கன்வின்ஸ் ஆகலை மொத்தமாக. கேங்ஸ்டர் ஸ்டோரின்னு வந்து ட்ரெய்லர் பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணல, எதுவுமே கன்வின்ஸ் பண்ணல. கேங்ஸ்டர் தான், ஆனால் நம்மளை வந்து இவங்க பெரிய டானு பார்த்த ஒரு பயம் கூட வரல. பயம் வரல. நாயகனை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு இது என்ன அப்படின்ற மாதிரி? இல்லை, நான் கம்பேரே பண்ண மாட்டேன் நாயகன் கூட. நான் என்ன நினச்சேன்னா, எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா ஒருவேளை கமல் இறந்துருவார் கிளைமேக்ஸ் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதில் ஆமாம் ட்விஸ்ட் இருக்குது. ஆமாம் மியூசிக் ஆக்சுவலி அப்சல்யூட்லி குட். வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ. நினச்சாங்க எப்படியோ சிம்பு சாவ வச்சுருவாங்க படத்தில், கிளைமேக்ஸில் சாவ வச்சுட்டாங்க. நான் சிம்பு கோசம் பார்க்கலாம் படம். 2 பேரும் ஆக்டிங் சூப்பராக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் இதுவாக ஒரு மாதிரி இருக்குது, சாவ வச்சிடுறாங்க கடைசியில் சிம்பு. அதான் கொஞ்சம் தாங்க முடியல. ஆமாம், வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்லேயே செக்கசை வந்ததுலேயே இது பண்ணிட்டாங்க. சரி, நான் வந்தேன் இந்த பாட்லேயும் அப்படியே போய் இது பண்ணதாக போகிறாங்க. நான் இது மாதிரி எதுவும் ஆகாது, நினச்ச மாதிரி ஆகாது, நான் வந்தேன், இதை பண்ணிட்டாங்க, சிறப்பாக பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் சிம்பு கோசம் தான் படம் சூப்பராக இருக்குது. 2 பேரும் ஆக்டிங் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நாயகன் அளவுக்கு இருக்கா? அவ்வளோ அது வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. அதில் அவ்வளோலாம் ஆவரேஜ் தான். எஸ்டிஆர் கோசம் பார்க்கலாம். எஸ்டிஆர் கமல் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. மியூசிக்கும் வேறு லெவலில் தான் இருக்குது, நல்லா இருக்கும். அந்த பாட்டு சூப்பராக இருக்குது. சூப்பராக பார்த்தா தெரியல. அவர்லாம் உயிர் ஃபேன் இல்லை, படமே வேற ஒன்றும் இல்லை. எஸ்டிஆர் தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் வருஷம் நாங்கள் வந்தது 10 தலை படத்துக்கு அப்புறம் இப்போ தான் வரோம். நாங்கள் சூர்யா அஜித் படம் யார் படம் பார்க்கல. இவர் படம் 10 தலை படத்துக்கு அப்புறம் இப்போ வந்துருக்குறேன். நாயகனும் உலக நாயகனும் எஸ்டிஆரும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்களே, எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? எங்களுக்கு எஸ்டிஆர் மட்டும் தான் கண்ணு தெரியுது, எதுவுமே தெரில எங்களுக்கு. எஸ்டிஆர் ஒர்க் அவுட் ஆகிடும். நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது த்ரிஷா தான் ஒரு வேளை சிம்புக்கு பேரா இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி போய் பார்த்தோம். பேர்னே தெரியல கடைசி வரையும். சிம்புக்கு பேரா இல்லை கமலுக்கு பேரான்னு தெரியல. கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அது பாட்டெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா இருக்கு மேடம். ஜிங்கிச்சா மட்டும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த எஸ்டிஆர் ஸ்டெப்பும் நல்லா இருக்கு. முடிஞ்சுது 2 செகண்ட் படம் முடிச்சதுங்க. கமல் ஃபேன் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க. ரொம்ப பேட் வைஸ்லாம் பேசுனாங்க, அதான் கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. எஸ்டிஆர் வந்து கமல் வந்து ஒரு அப்பா மாதிரி பார்க்குறாரு, ஆனால் இவங்க அப்படி நினைக்கவே மாட்டேறாங்க. அவங்க ஒரு படம் பார்க்குறோம், ஒரு படம் மாதிரி பார்க்க மாட்டேன்றாங்க, வேறு ஏதோ இருக்க மாதிரி பார்க்குறாங்க. ரொம்ப இவங்க 2 பேரும் எதிரியுமே பார்த்துன்னு வராங்க, நம்ம பேச முடியாது. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து போதையில் அது மாதிரி பேசினுறாங்க. மிச்சப்படி எல்லாரும் நல்லா எல்லாருக்கும் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. படத்தை படமாக பார்க்க மாட்டுறாங்க. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணி வராங்க, என்ன பண்ணுறது? நம்ம எஸ்டிஆர் போல தான் அமைதியாக இருப்போம் எப்பயுமே. அவர் எப்பவுமே சொல்லிக்கிறார் எஸ்டிஆர் நோண்டுறதுக்கே இருப்பானு எங்கள் பாரு. அமல் பார்க்குறாங்க. விருமாண்டிக்கு அப்புறமா அபிராமியோடைய பேரோ, அபிராமி அண்ட் கமல்ஹாசன் பேரோட ஜாயின் பண்ணி பார்க்கும்பொழுது எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு. அந்த அளவுக்கு இல்லை, ஓகே தான். நான் தான் சொல்கிறேன்ல, எதுவுமே இல்லை படத்தில். ஆனால் சிம்பு கோசம் தான். சிம்பு கமல் ஆக்டிங் சூப்பர், வேறு லெவலு. அவள் தான், வேறு அவங்க 2 பேருக்காக படம் பார்க்கலாம். ஆமாம், அவங்கள. ஆனால் மணிரத்னம் ஏன் இப்படி பண்ணுறானே தெரியல. செக்கச்சவந்த வாரத்துலேயும் சார் இந்த மாதிரி சார் அவர் ஏதாவது பண்ண வர நான் வந்தேன் இந்த படத்தில் வேண்டின்னு வந்தேன். இந்த படத்தில் எஸ்டிஆர் சாவக்கூடாது. கடைசியில் எத்தனை வந்தாங்க, சாவாத மாதிரி தான் ட்விஸ்ட்டு. அப்புறம் அது எப்படி இருந்தாலும் வீடியோ விட்டுற போகிறாங்க, தமிழ் ராக்ஸர் வந்து போட்டுருவாங்க.
எப்படியாச்சும் பிரிண்ட் போட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க. சிம்பு சொன்னால் என்ன வந்து படத்தை வந்து தேட்டரை பாருங்க, அவள் தான் சொல்லுவேன். படத்தை சிம்பு கோசம் பார்க்கலாம், வேறு லெவல். சிம்பு ஓகே. எங்கள் அப்பா கமல் ஃபேன் தான், நான் சிம்பு ஃபேனு. அவர் இப்போ திருப்பி போவாங்க படத்துக்கு அப்பா கோசம் போயிட்டு. அவங்க அப்பா வேற தேட்டரில் போய் பார்த்துட்டு இருப்பாரு, அங்கே போய் ரிவ்யூவை கமல் வேலைக்கு போயிருக்காரு. வேலையில் கட்டஸ்ட் வந்து வெளியே போட்டு சிம்பு கோசம் எல்லாம் அவர் பார்த்தாலே போதும், எங்களுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்தாலே போதும், அவர் பார்த்தாலே போதும். நானே காட்டுறேன். தேங்க்யூ சார். படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லா கேரக்டர்ஸுமே நல்லாயிருக்கு. மணிரத்னம் உடைய புது டெக்னிக், அதை ஓல்டு டைரெக்ஷன் கிடையாமல் இந்த மாதிரி ப்ரெசென்ட் காலத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக கமல் சார் நல்லா நடிச்சிருக்காங்களா எப்பவும் கேட்பாங்க. அந்த ஸ்டூபிட் கொஸ்டினுக்கு அவசியமே இல்லை. இஸ் ஆல் டைம் பெஸ்ட். எஸ்டிஆரும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்கோப் அவருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒர்த். இந்த படம் 1000 crores சர்டன். சூப்பர். ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது ஒருவேளை நாயகனுடைய சாயல் இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தோட சாயலும் இல்லை. இட்ஸ் ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி. இது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எந்த படத்தோட சாயலும் இல்லை. அது வந்து கமல்ஹாசனுடைய பேர் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. அபிராமி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. விருமாண்டி அது வேற ஒரு சாயல், இது வேற ஒரு கதை. பட் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அதான் சொன்னேனே, எல்லாருமே அவங்க கேரக்டர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓவரால் மூவி சூப்பர். நீங்கள் யாருக்காக படம் பார்க்க வந்தீங்க, கமல் சாரா எஸ்டிஆர்? நான் வந்து ரொம்ப ஏஜ்டுங்க. கமல் சாருக்காக தான் பார்க்க வந்தேன். இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி லெஜண்ட். தேங்க்யூ. மியூசிக் ஒர்க் அவுட்டாக இருக்கா சார்? ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. பட் இந்த ஃபர்ஸ்ட் டேல மியூசிக் அவ்வளோவா கேட்காது. ஸோ மியூசிக் ஓவரால் எக்ஸலண்ட். ஸோ சொல்ல வேண்டாம். ஆப்வியஸ்லி எல்லா பாட்டுமே ஹிட்டு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓவரால் ஸ்கோர் வெரி நைஸ். தேங்க்யூ சார். ரஹ்மானுடைய இசை எந்த அளவுக்கு படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு? சூப்பராக இருக்குது. பிஜிஎம்லாம் அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு, வேறு லெவலில் இருந்தது. கேட்க சொல்ல நல்லா இருந்தது. இந்த பால் டப்பா அவரு கூட சூப்பராக பண்ணிக்கிறேன். நான் ஒன்று பாட்டு கொஞ்சம் ஃபுல்லாக வந்திருக்கலாம், அது கொஞ்சம் சேடாக இருக்குது. அவரும் சூப்பராக பாடியிருக்காரு. ஸ்ருதிஹாசன் அவங்களும் லாஸ்ட்டில் சூப்பராக காட்டியிருக்காங்க. அந்த அவங்க வாய்ஸ் அப்படியே வேறு லெவலில் இருந்தது. முத்தமழை பாடல் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையே உருவாச்சு. டி வெர்ஷன் தான் சூப்பர் அப்படின்னு. படத்தில் வந்த மாதிரியே தெரியல, பாட்டு வந்த மாதிரியே தெரியல, அப்படியே போயிடுச்சு ஸ்லோவாக படம் போய். எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக எஸ்டிஆர் மேலே தான். பாட்டு வந்த மாதிரியே தெரியலங்க லாஸ்ட் வரைக்கும். நாயகன் பார்த்துருக்கேன். மீம்ஸ் இருக்குல்ல, எடிட் பண்ணுறாங்களே அந்த மாதிரி, அதில் வந்து இதில் பாதி எடுத்து வச்சுருக்காங்க. ஆமாம், மீம்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நான் படம் ஸ்லோவாக போனோம், நம்ம உட்காந்து பார்க்குறதெல்லாம் இருக்குது. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காதுல. நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான். இவங்கெல்லாம் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி படம்லாம் பார்க்க மாட்டாங்க. வெட்டுறது குத்துறது தான் பார்ப்பாங்க. ஆமாம், சிலம்பரசன் மட்டும்தான், அவரால் தான் படம் ஓடிச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் அடுத்த படமாச்சு எஸ்டிஆர் கொஞ்சம் சூப்பராக எடுத்துகிட்டு அவருக்கோசம் படம் வேறு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதில் கொஞ்சம் டல்லாக போன செக்க செவந்தில் கூட கொஞ்சம் சூப்பராக காட்டியிருந்தாங்க. இதில் கொஞ்சம் டல்லாக காட்டின மாதிரி சைலண்ட் கேரக்டர் மாதிரி இருந்தது சிம்பு கேரக்டரு. அடுத்த படமாச்சு அவர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும், அதான் எங்கள் கோரிக்கை. தேங்க்யூ. மற்றபடி படம் சூப்பராக தான் இருக்குது. உட்காந்து மெதுவாக பாருங்கள், அவள் தான். எல்லாம் கும்பலாக வாங்க, ஃபேமிலியாக பாருங்கள், அடிச்சுக்காதீங்க அவங்க ஃபேனு இவங்க ஃபேனுன்ட்டு. எல்லாருமே சும்மா படம் ரசிக்கிறது தான், பார்த்தோமா போன மாதிரி இருக்கும். அவள் அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறது தானே, அவள் தான். தேங்க்யூ.